எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு மத்திய சென்னையின் முக்கிய வேட்பாளர்களாக யார் யார் களமிறக்கப்படுறாங்க அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சது. திமுகவின் வேட்பாளர் தயாநிதி மாறன் இந்த தேர்தலில் பாமகவின் சாம் பாலை அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். சென்னை சென்ட்ரல் லோக்சபா தொகுதி பல தரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கும் தமிழ்நாட்டோட முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுது. இந்த தொகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் 58.69% வாக்குகள் பதிவாச்சு. சென்னை சென்ட்ரல் லோக்சபா தொகுதியில் இருக்கக்கூடிய 2024 வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வினோஜ் பி செல்வம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து பார்த்தசாரதி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தயாநிதி மாறன் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கார்த்திகேயன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க. இங்க தயாநிதி மாறனை ஆதரித்து அமைச்சர் சேகர் பாபு பேசும்போது, எங்கள் அமைதிக்கு காரணம் முதல்வர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் பிரதமர் இங்கு வந்து போக முடிகிறது என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தயாநிதி மாறனை ஆதரித்து பேசிய அவர், பிரதமர் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி வருகிறார். சட்டம் ஒழுங்கு நன்றாகத்தான் உள்ளது. அது நன்றாக இருப்பதால் தான் அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அவதூறாக பேச முடிகிறது. முதல்வர் எங்களை அமைதியாக இருக்க சொல்லி இருக்கிறார். அதனால் பொறுமையாக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாஜகவின் வினோஜ் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போ அவர் பேட்டியின் போது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மக்கள் தேர்தலுக்கு பின்பும் என்னை பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் எனக்கு ஓட்டு போடலாம். அக்கௌண்டபிலிட்டி தேவை. மக்களோட குரலாய் ஒலிப்பது தான் ஒரு எம்பியோட வேலை. அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, வார்டு வார்டாக இப்போ 39 வார்டு இருக்குது. இந்த 39 வார்டு பேரை தயாநிதி மாறன் பேப்பரை பார்க்காம புக்கை பார்க்காம சொல்லிட்டாருன்னா நான் இந்த எலெக்ஷன்லேருந்து விலகிக்கிறேன். 39 வார்டு எந்தெந்த தொகுதியில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்டோட லிமிட் என்ன? 10 வார்டோட இருக்கக்கூடிய தெரு பேரை சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சேலஞ்சுங்க. சட்ட கசங்காமல் வேலை செய்யணும்னு பார்க்குறாரு தயாநிதி மாறன். ஏசி ஹாலில் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் தயாராக இருக்கிறாரே தவிர அவர் களத்துக்கு வர்றதுக்கு தயாராகவே இல்லை. ஃபோட்டோ பாலிடிக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு களம் மாறிடுச்சு. மக்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க. அந்த வளர்ச்சியை கொடுக்குற ஒரே இயக்கம் பாஜக அப்படி என்று சொல்லி பாஜகவின் வினோஜ் தெரிவித்தார். கண்டிப்பாக பொறுப்பு கூறல் என்பது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை யார் செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.